ஈவினிங் டைம் வாய் நம்மன்னு இருக்குன்னு வீட்டில் தொலைவுலப்ப இந்த மாம்பழம் மட்டும்தான் இருந்துச்சு. சரி, ஒரு 4 மாம்பழத்தை எடுத்து 2 மாம்பழம் தான் அதில் காமிச்சிருக்கேன். ஆனால் நான் 4 மாம்பழம் போட்ட ரீசன் என்னன்னா, மாம்பழம் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. பெருசாக இருந்தால் 2 போதும். எடுத்து என்ன பண்ணேன்னா, தோலை சீவி அதை பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தேவையான அளவு சர்க்கரையும் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா நல்லா தான் இருக்கும். பட் ரொம்ப திக்கா இருக்கும். அது கூட வந்துட்டு ஒரு 4-5 ஐஸ் கியூப்பையும் போட்டு நல்லா ஜில்னஸ்க்கு தகுந்த மாதிரி போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சியா சீட் ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம்னா போட்டா ரொம்ப ஹெல்த்தி டேஸ்டாவும் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா செம்மையா இருக்குங்க. அதை அப்படியே ஒரு 2 ஸ்பூன் எடுத்து உள்ள ஊத்தி, இல்ல ஒரு 4 ஸ்பூனை உள்ள ஊத்தி, அதுக்கு மேல அப்படியே அரைச்சு வச்ச மாம்பழ கலவையை ஊத்தி, அதுக்கு மேல இன்னி கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு வந்துட்டு இந்த சியா சீடை போட்டு வாய் நமன்னு இருந்தா எல்லா கிங்கினி மங்கினி வேலையும் பார்க்க வேண்டியதா தான் இருக்குது. என்ன பண்றது, எல்லாத்தையும் போட்டு எடுத்து சரி பார்க்க கொஞ்சம் அப்பிடைசிங்கா இருக்கட்டுமேன்னு இந்த வேலையெல்லாம் பண்ணேன். அதுக்கு மேல வந்துட்டு ஒரு மாம்பழ ஸ்லைஸையும் வச்சுட்டு ஒரு சுத்தி ஒரு வீடியோ எடுத்துட்டு நான் குடிச்சிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்க. டாட்டா.